வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 104ஆம் பாகத்தில் விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி இந்த தலைப்பின் 4ஆம் வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் சிந்தித்த கருத்துக்களிலே தெய்வ நீதி என்பதே அடிப்படை சாராம்சமாக விதியாக அமைந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் குழந்தைகளைப் போல இறைவனிடத்திலே நச்சரிப்பதிலே எந்த பயனும் கிட்டியதாக வரலாறு கிடையாது. எப்படி குழந்தை அதனுடைய ஆசைகளை நச்சரித்து பெறுவதற்காக முயல்கிறதோ, அதே போல நாமும் இறைவனை நச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலவற்றை நாம் வாங்கி தருகின்றோம், சிலவற்றை வாங்கி தருவதில்லை. ஏன் என்ற குழந்தையினுடைய கேள்விக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கிறோம். இதே போலத்தான் இறைவனுக்கு நாம் எல்லோருமே பிள்ளைகள் தான். நாம் கேட்பதை கொடுப்பதா வேண்டாமா, எப்போது கொடுப்பது என்பதெல்லாம் அவரவருடைய பாவ புண்ணிய கர்மங்களின் அடிப்படையில் இறைவன் தேர்வு செய்கின்றான். இந்த தேர்வு யாருடைய வேண்டுதலுக்கோ வணக்கத்திற்கோ பிராயச்சித்தத்திற்கோ எதுக்குமே அது மாற்று கருத்து தருவது இல்லை. எப்போதைக்கும் செயலுக்கு விளைவு என்ற ஒற்றை சரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு தீர்ப்பளிக்கின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம் அது. வசதிகளை பெறுவதற்காக நம்மை துரைத்து கொண்டே இருக்கின்ற ஆசைகள், இவை தர்மத்தை விட்டு விலகாதபடிக்கு மனதுக்கு ஒரு பய பக்தியை கற்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ஆலய வழிபாடு. ஆனால் காலப்போக்கிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம், தர மாற்றம் நிகழ்ந்ததை யாரும் சிந்திக்கவில்லை, சிந்திக்க தெரியவும் இல்லை. அது என்னவென்றால், பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றி தரும் நிறுவனமாகவே கோவில்களை தரம் மாற்றி விட்டார்கள். அங்க போய் வேண்டினா கிடைக்கும் என்ற ஒரு கருத்து தான் உலகளவிலே பரவலாக இருக்கிறதே தவிர, அது நம்முடைய மனதை சாந்தப்படுத்தி தெய்வத்தை அறிவதற்கான வழியிலே நம்மை திருப்பும் என்ற கருத்து பெரும்பாலான மக்கள் மனதிலே கிடையாது. 98% சொல்லலாம், யார் மனதில் அந்த கருத்து கிடையாது. போய் பிரார்த்தனை செய்தால் இறைவன் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு வேண்டிய வசதி தருவான் என்றுதான் நம்பிக்கை இருக்கிறதே தவிர, நாம் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், தர்மத்தை பின்பற்ற வேண்டும், அதுதான் இயற்கை விதி, அந்த விதியை மதிக்கின்ற அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு, எந்த வகையில் அதை மீறுகின்றோமோ அது எல்லாமே நமக்கு துன்பங்களாகத்தான் வரும். அதுதான் இறைவனுடைய
தன்மையே அதுதான், தீர்ப்பே அதுதான் என்பதை ஆணித்தரமாக புரிந்து கொண்டவர்கள் ஒரு 2% குறைவா தான் இருப்பாங்க. மக்களை ஒன்றும் தெரியாத மக்களை குறை சொல்ல முடியாது. பாவம். அவங்களுக்கு இறைவனை பற்றியோ, தத்துவத்தை பற்றியோ, விதி மதியை பற்றியோ ஒரு சிந்தனையும் தெரியாது. தெரிந்தது போல வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர யாரிடத்திலாவது இந்த கேள்வி எழுப்பி பாருங்களேன். யாராவது ஆணித்தரமான ஒரு விடையை சொல்வார்களான்னு பாருங்க. மதவாதிகள் உட்பட யாருக்கும் தெரியாது. அப்ப எதை சொன்னால் நம்புகின்ற சமுதாயமாக மாறி போனது. அப்போ இவங்க சொல்றாங்க, அங்க போய் கேட்டால் கிடைக்கும். அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த வழிபாடுலாம் செய்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது, ஒன்றுமே அறியாத மக்கள் அதை உண்மை என்று நம்பி கடன் வாங்கியாவது அதை செய்றாங்க. எதிர்பார்த்த பலன் வராது. ஆனா கடனை திருப்பி செலுத்தி ஆகணுமே. அப்ப ஏற்கனவே உள்ள சுமையோடு இந்த சுமையும் கூடுமே தவிர, சுமை இறங்கியதா? இல்ல. அதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு, தீர்ப்பு எழுதுவதற்கு நமக்கு ஒரு விளக்கம் வேண்டும் என்றால், அது இன்றைய ஆன்மீக கதைகளிலே கிடைக்காது. மகான்கள் எழுதிய உண்மையான தத்துவங்களிலே தான் அவை சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே பகவத்கீதை, திருக்குறள், பைபிள், திருக்குரான் இப்படிப்பட்ட மூல நூல்களை படித்தால் தான் நமக்கு தெளிவு கிடைக்குமே அன்றி, வேறு யாரிடத்திலே நமக்கு தெளிந்த விளக்கம் கிடைக்காது. அதுதான் இன்றைய உலகத்தினுடைய நிலைமை. தர்மத்தை போதிக்க வேண்டியவர்கள் என்ன பாவத்தை செய்தாலும் பரிகாரம் செய்தால் இறைவன் மன்னித்து விடுவான் என்று மக்களை தீயவர்களாக மாற்றிவிட்டார்கள். இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு சமுதாயத்தையே தீயவர்களாக மாற்றக்கூடிய, அறியாமையில் சிக்கிய மக்களாக மாற்றக்கூடிய ஒரு சாதனை செய்திருக்காங்களே, இவர்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? தெய்வத்தை நம்புகின்ற பெரும்பான்மை மக்களில் சிந்தனை திறம் உள்ளவர் மிக குறைவுதான். ஏன், எதற்கு என்று சிந்திப்பவர்கள் இயல்பாகவே அடுத்த நிலைக்கு மாறிடுவாங்க. விளக்க மார்க்கத்திற்கு, ஞான மார்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். கேள்வி கேட்காத வரைக்கும் தான் பக்தி மார்க்கம். கேள்வியை கேட்டு விடையை தேடத் தொடங்கிவிட்டால், இப்ப எங்கே அவருடைய அறிவுக்கு ஏற்புடைய பதில் கிடைக்கிறதோ அது வரைக்கும் தேடுவாங்க. இப்படி நம்மை போல சில பேர் தேடுகிறார்கள் இல்லையா? நம் அறிவு வழியில் வாழ்பவர்கள். அப்ப இங்கே அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமான, விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை சொன்னால்தான் நமக்கு தெளிவு பிறக்குமே அன்றி, மழுப்பலான கருத்தை சொல்லிக் கொண்டு போனோம் என்று சொன்னால் இங்கேயும் விளக்கம் கிடைக்காது அல்லவா? எனவே எதை செய்தாலும் ஒரு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். நமக்கு ஆக்னி தீட்சை கொடுக்கிற போது என்ன சொல்றாங்க? இனி மேற்கொண்டு எதை செய்தாலும் புருவமத்திலேயே நினைவு வைத்துக் கொண்டு செய்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இதுதானே முதல் பயிற்சி. தீட்சை கொடுக்கிற போது இதைத்தான் சொல்றாங்க. அப்ப எப்போதும் புருவமயத்திலேயே மனதை வைத்துக் கொண்டு விட்டால் என்ன மாற்றம் நிகழும்? புருவமய தவம் 13 அலைச்சுழல். அப்ப உணர்ச்சி வேகத்தில் இருந்து எப்போதுமே சாந்த நிலையிலே, அமைதி நிலையிலே இருப்பதற்கு இந்த அவேர்னஸ் தருவதற்கு ஆக்னேய தவம் துணை செய்யும். அப்ப இந்த அவேர்னஸ் இருக்கிற போது தீயவற்றை செய்ய மாட்டோம். ஒரு நன்மை. நல்லதை மட்டுமே செய்வோம். இரண்டாவது நன்மை. அப்போ துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெருக்கிக் கொள்ளுகிறோம்.
எனவே விழிப்பு நிலை இருந்தால் மட்டுமே இந்த இரட்டை லாபத்தை சந்திக்க முடியுமே தவிர, விழிப்பு தவறுகின்ற போது துன்பத்தையே நாடுகின்றோம். அதை தீர்க்கமாக சொன்னார் வள்ளுவ பெருந்தகை, எண்ணி துணிக கர்மம். தவறுவிட்டாயா, துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு மட்டுமே, வேறு மாற்று விளைவே கிடையாது என்று தீர்ப்பளித்து விட்டார் வள்ளுவர். அதனால் விழிப்பு தவறிய வாழ்க்கை பாவத்தைத்தான் வர வைக்குமே தவிர அது சமநிலையில் கூட இருக்காது. பாவம் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம் என்று ஒரு சமநிலையில் கூட இருக்காது, பாவத்தை தான் செய்யும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு, பாவத்தை தான் செய்வார்கள். என ஆசை உள்ளவர்கள் பாவம் செய்தே ஆகணும். அதனால் தானே ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம் என தீர்ப்பளித்தார் கௌதம புத்தர். எனவே எங்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அங்கெல்லாம் பாவம் சேர்ந்தே இருக்கும். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? எப்போதும் தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைத்து விட்டால் சுகமே வாழ்க்கையாகும். அதனால் அறம் சார்ந்து வாழ்வது, அதான் அறத்துப்பால் என்று முதல் அதிகார முப்பாலிலே முதல் பாலை தந்தார் வள்ளுவ பெருந்தகை. எனவே எதை செய்தாலும் விழிப்போடு செய்கின்ற போது அந்த விழிப்புணர்வு 3 கோணங்களிலே செயல்படும். இப்போ தொழில் நிறுவனங்களிலே திட்டமிடுதல், பிளானிங், ப்ரொஜெக்டிங் எப்படி செயல்படுறாங்க? கடந்த கால அனுபவங்கள், இன்றைய சூழ்நிலை, எதை நாம் அடைய வேண்டும், எதை நாம் பெற வேண்டும் என்ற இலக்கு, இதுதானே பிளானிங். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் சந்தித்த துன்பங்களுக்கான காரணம் என்ன, கடந்த காலம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இன்றைய வாழ்க்கை சூழல் என்ன, இதிலே நான் எப்படி செயல்பட்டால் ஒரு சுகமான வாழ்க்கை அமையும். கடந்த, நிகழ், எதிர், இந்த 3 காலங்களையும் சேர்த்து சிந்திக்கின்ற அறிவுக்குத்தான் திரிகால ஞானம் என்று சொன்னாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. திரியன 3, திரிகால ஞானம். 3 காலங்களிலேயும் என்ன நடந்தது, என்ன செய்யணும், என்ன வரும் என்று எண்ணி துணிகின்ற கர்மம், அந்த எண்ணுதல் தான் திரிகால ஞானம். இப்படி தவறுகின்ற போது என்ன பிரச்சனை வருது? நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், பகை, இப்படி பல நெகட்டிவ். இப்போ ஒரு நோய் வருது வச்சுக்கோங்களேன், வயிற்று வலி, மருத்துவத்திலே போகின்ற போது அவருக்கும் வயிற்று வலி என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் நம்முடைய துன்பத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர் வயிற்று வலி வந்தது இல்லைன்னா அவர் எப்படி புரிஞ்சுக்குவார்? அப்போ பொதுவாக உடல் சார்ந்த வலி அனுபவங்கள் எல்லோருக்குமே உண்டு. ஏன்னா அது ஆகாமிய கர்மத்திலையும் இருக்கும், பிராரப்த கர்மத்திலையும் இருக்கும், சஞ்சிதத்திலையும் இருக்கும். இப்படி அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவயம் என்ற தன்மையில ஆகாமிய கர்மங்களையும் நமக்கு சிக்கலை தந்து விடுகிறது. அப்ப என்ன செய்வது என்றால், எப்போதும் ஒரு விழிப்பு நிலையிலேயே இருக்கணும். என்ன செய்தோம், என்ன விலை வந்தது, இப்போது என்ன சூழ்நிலை, இதுல எப்படி நாம் கையாள்வது, இவ்வளவுதான். வாழ்க்கையின் செயல்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலிலும் இந்த விழிப்பு இருந்தால் மட்டுமே கொண்டு வந்த பாவத்தை கழுவுவதும் மேற்கொண்டு பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதும் சாத்தியமே தவிர, அறிவு தன் விழிப்பு நிலை
பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி இல்லை. விழிப்பு தவறிவிட்டால் விளைவு தவறாகும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். அதாவது இறைவன் மன்னிப்பான் அப்படின்றதுல எல்லோருக்கும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குங்க. பக்தி மார்க்கத்தில் உள்ள எல்லோருக்குமே இந்த நம்பிக்கை உண்டு. சரி, வெறும் நம்பிக்கை மட்டுமே துன்பத்தை விலக்கி விட்டதான்னு யோசிங்க. வெறும் நம்பிக்கை மட்டுமே நம்மை துன்பத்திலிருந்து காத்து விட்டதான்னு யோசிங்க. அப்படி காத்திருந்தால் இத்தனை மருத்துவமனைகள் ஏன் பெருகிக் கொண்டே போகின்றன? இத்தனை வழக்குகள் நீதிமன்றங்களிலே ஏன் நிலுவையிலே கூடிக்கொண்டே போகின்றன? சிந்தித்தால் வருகின்ற விடை கசப்பாகத்தான் இருக்கும். வேப்பிலையை போல கசக்கும். ஏன்னா இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரவில்லை. ஏதோ ஒரு தற்காலிகமான நிம்மதியை தந்தது. கோயிலுக்கு போனோம், இதை செஞ்சோம், நமக்கு நல்லா போயிடும் என்ற ஒரு தற்காலிகமான நிம்மதியை தந்ததை தவிர தீர்வை தந்ததா என்றால் இல்லை. உனக்கு வரவேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அவற்றை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்று தீர்ப்பளித்தார் விவேகானந்தர். அதுதானே ராமாயணம். மகாவிஷ்ணுவே ராமனாக அவதரித்தார். ராமனுக்கு முடிசூட்டி மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்றுதான் தசரத முடிவெடுத்தார். நடந்தது என்ன? ராமன் காட்டுக்கு போனா தசரதன் செத்து போனான். சும்மா இருந்திருந்தா கூட ராமன் அரண்மனையில் இருந்திருப்பான். தசரதனும் இயற்கையாக சாகின்ற வரைக்கும் வாழ்ந்திருப்பார். நினைத்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அப்போ அவதார புருஷர்களே தங்களை துன்பத்திலிருந்து காத்துக்கொள்ள முடியவில்லையே, வெறும் பக்தி மட்டும் போதுமா? நமக்கு வெறும் நம்பிக்கை மட்டும் போதுமா? அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் என்ன? இப்போ என்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புவதில் கூட தன்னம்பிக்கைன்னு சொல்றோம். இந்த தன்னம்பிக்கை ஏற்கனவே செய்த சாதனைகளின் அடிப்படையில் வந்தால் அது வெற்றி தரும். தன்னம்பிக்கை என்பது ஏற்கனவே செய்த சாதனைகளின் அடிப்படையில் எழுந்தால் அது வெற்றி தரும். ஒரு சோம்பேறி முட்டாள் என்னால் முடியும் என்று சொன்னால் எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க பார்ப்போம். இது முட்டாள்தன நம்பிக்கை, நகைப்புக்குரிய நம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை விளைவு சிரிப்பா தான் முடியும். எல்லாரும் நம்ம எள்ளி நகையாடுவார்கள். எனவே சாதனைகளின் அடிப்படையில் தான் நம்பிக்கை வரணும். அதே போலத்தான் தெய்வ நம்பிக்கையும். வெறும் நம்பிக்கை மட்டுமே நம்மை காப்பாற்றாது. ஏனென்றால் தெய்வத்தின் செயல்பாடு தெய்வ நீதி. சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது பயணிக்கின்றார். பசுமாட்டின் மீது பயணிக்கின்றார். அப்ப அந்த பசுமாடு என்பது நம்முடைய ஆத்மா. ஆத்மா என்பது சஞ்சித பிரார்த்த கர்மவினை தொகுப்பு. அப்ப இறைவன் எதன் அடிப்படையில் நமக்கு இன்ப துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றார் என்றால் ஆத்மாவின் வழியாக, பசுவின் வழியாக, பசுவின் மீதமர்ந்து பவனி வந்து பக்தர்களை அருள் பாலிக்கிறார். அருள் மட்டும் பாலிக்க மாட்டார், கொஞ்சம் அவஸ்தையும் கொடுப்பார். ருத்ர சிவம்னு சொல்றாங்க இல்லையா? ருத்ரம் என்றால் துன்பத்தை தந்து ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன் என்று அர்த்தம். ருத்ர சிவம்னு சொல்றோம் இல்லையா? ருத்ரம் என்றால் துன்பம் தந்து ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன், நம்முடைய பாவத்தை நீக்குபவன் அர்த்தம்.
சும்மா நீக்குவானா? துன்பத்தை தந்துதான் நீக்குவான். எனவே செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன? தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். என்னை காப்பாத்தில சொன்னா காப்பாத்துவாரா? அதாவது பைபிள்ல என் பிதாவின் சித்தத்தின்படி செய்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுபவன் அதிலே பிரவேசிக்க முடியாது. இதுதான் விதி. எனவே பாவ மன்னிப்பு என்பதும் பரிகாரம் என்பதும் இதெல்லாம் ஒரு மனசாந்திக்காக சொல்லக்கூடிய சடங்கு முறைகளே தவிர இது எந்த பாவத்தையும் தீர்க்காது. விதியின் வலிமை அது. மதியின் தோல்வி இது. சிந்திக்க தவறிய மதி விதியை புரிந்து கொள்ளவில்லை. மனம் போன போக்கிலே செயல்படுகின்ற போது நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். நல்லதுக்கு நல்லது நடக்கும், தீயதுக்கு தீயது நடக்கும். நல்லது வருகின்ற போது யாருக்கும் அப்ஜெக்ஷனே கிடையாது. ஒரு லாட்டரி சீட்டு சொல்றோமே, அதை வாங்குறாரு. ஏதோ ஒரு ஆறுதல் பரிசாக வந்தா பரவாயில்ல நினைக்கிறார். ஆனால் 3ஆம் பரிசு விழுந்துச்சு. இல்ல முதல் பரிசு வந்துச்சு. ஐயோ, நான் ஆறுதல் பரிசு தான் எதிர்பார்த்தேன், எனக்கு 3ஆம் பரிசு வந்துச்சு, முதல் பரிசு வந்துச்சு, அழுவானா? மிகுந்த மகிழ்ச்சியில் ஏற்றுக்கொள்வான். ஆனா முதல் பரிசு வரணும்னு எதிர்பார்த்தவன் அது ஒரு நம்பர்ல மிஸ் ஆகி போச்சு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இதுதான். அப்ப மனம் என்பது எப்போதும் வசதிகளை, செல்வங்களை, மேன்மைகளை இரு கரம் நீட்டி வரவேற்கும். ஆனால் சிறு துன்பத்தை கூட அது ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் இயற்கை நீதி. உயிரின் இயல்பே சுகப்படுவதுதான். துன்பத்தை எந்த ஜீவனும் விரும்பாது. நுண்ணுயிர் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் எந்த ஜீவனும் துன்பத்தை விரும்பாது. அப்ப மற்ற ஜீவன்களுக்கு ஏன் எதற்கு சிந்திக்க முடியாது. அதனால் துன்பத்தில் சிக்கலாம். சிந்திக்க தெரிந்த மனித குலம், பகுத்தறிவு கொண்ட மனித குலம் ஏற்கனவே வந்தது என்னன்னு சிந்தித்து பார்க்கவில்லை, தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அப்படி திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மனிதன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம் என்றார் கவிஞர் பாலி. அவன் மனிதன் சொல்லல, உருவம் அப்படின்ட்டார். வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம், மனித வடிவில் விலங்குகள் சொல்லுவாங்க. எனவே பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 அம்சங்களின் அடிப்படையில் இறை நீதி ஒவ்வொரு செயலுக்கும் துல்லியமான ஒரு விளைவை வகுத்து விடுகிறது. எப்படி பதியது பாருங்க. இந்த பசு ஒன்றை பார்க்கின்றோம் கவியை நினைச்சு பாருங்க. கண்ணில் ஒரு கொசு அளவுக்கு தெரியுது, ரெட்டினா போற போது சிறு புள்ளி அளவுக்கு தெரியுது, அங்கிருந்து ஜீவாந்தத்தோடு கலந்து அப்படியே உடல் முழுவதும் பரவுது, போய் மையத்துல ஆத்மாவில எந்த இடத்துல அது இருப்பாகணுமோ அந்த ஃப்ரீக்குவன்சில செட்டில் ஆயிடுது. தானாகவும் நினைவு வரலாம், இல்லை நாம நினைத்து பார்க்கின்ற போது நினைவு கேட்டலாம். இப்படி பதிந்த அனுபவங்கள் எல்லாமே தானாகவோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகவோ பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் அனைத்தும் உள்ள போய் பதிந்து மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் ஆத்மான்னு சொல்றோம். அப்ப அதுல போகக்கூடியது எல்லாம் எந்த இடத்திலே அது இடம் கொள்கிறது. என்ன சிக்கல் என்றால்,
நாம் செய்த தவறுக்கு நமக்கே விலை வந்து விட்டால் பயப்படுவோம். அப்போதே அளிக்கும் சரி விளைவு. அப்படி இருந்தால் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா, அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இறைவனுக்கு திறமை இல்லையே. எல்லாம் பரிணாமத்துல வந்து கடைசியில மனிதனானான். உள்ளது மலர்ந்தது உலகங்களாய், உயிர்களாய். அப்படி வந்த பரிணாமத்துல 7 தலைமுறையின் கணக்கு அமைஞ்சு போச்சு. போன வாரம் சொன்ன 7 தலைமுறை ஏன் வருது? பஞ்சபூதங்கள், காந்தம், இருப்பு. இவ்வளவுதான் இருக்கு. உலகம் முழுவதும் இவ்வளவுதான் இருக்கு. அதனால் 7 தலைமுறைக்கு மேல், 7 ஸ்வரங்களுக்கு மேல், 7 வர்ணங்களுக்கு மேல் ஒண்ணும் இருக்காது. எனவே அந்த இயற்கையின் அமைப்பின்படி 7 தலைமுறை என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய ஒவ்வொரு சொல் செயலும் அதனுடைய திணிவுக்கு ஏற்ப 5 கோட்பாடுகளின் தாக்கத்திற்கு ஏற்ப அது ஒரு திணிவை ஏற்படுத்தி அந்த திணிவுக்கு தகுந்த இடத்துல ஆத்மாவில போய் 16 அலைச்சொல் வேகமா, 40 அலைச்சொல் வேகமா என்ற ஏதோ ஒரு இடத்துல அது இடம் கொள்கிறது, நிலை கொள்கிறது. அதுக்கு எப்போ முதிர்வு நேரம் வருமோ அது வரைக்கும் அது அங்கேயே சப்மிசிவ். இடம் தெரியாம ஒரு விதைக்குள் விருட்சம் மறைந்திருப்பது போல இந்த பதிவுக்குள் விளைவு மறைந்திருக்கும். எப்போ முதிர்வு நேரம் வருகிறதோ உடனடியாக செயலுக்கு வந்துவிடும். அதுக்கேற்ற சூழ்நிலை அமையும். அறிவை கொண்டு சிந்திக்க தவறுகின்ற போது உணர்ச்சி வேகம் அந்த செயலை செய்துவிடும். அந்த விளைவு வந்துவிடும். இதுதான் பொதுவான வாழ்க்கை, உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை. இதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அப்ப அன்புக்கு பாதை எப்ப விட முடியும்? அன்பாக மாறினால்தான் அன்புக்கு பாதை விட முடியும். இல்லை என்றால் எதிர்த்துத்தான் நிற்க முடியும். அன்பாக மாறுவதற்கான பயிற்சி என்ன? தவம், மன ஒடுக்கம், புலன் அடக்கம். அந்த நிலையிலே தான் எழுச்சி பெறுகின்ற பாவ பதிவுகளிலிருந்து நாம் தப்ப முடியும். அப்ப தவத்தின் மூலமாகத்தான் பாவத்திலிருந்து தப்ப முடியும். மன ஒடுக்கத்தின் மூலமாக தான் தப்ப முடியும். தவம் செய்பவர்களே என்றாலும் உணர்ச்சி வயப்பட்டு விட்டால் சிக்கல் மாட்டியே தருவான். மட அதிபதிகளே சில சமயம் புலன் கவர்ச்சியில சிக்கி செய்த தவறுகள் பத்திரிகையில வந்துருதுல செய்தி. யாருக்கும் தெரியாதுன்னு ரகசியமா செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ரகசியம் வெளிப்பட்டு போகுது. அப்ப மடத்துடைய பாரம்பரியம் இதுவரைக்கும் நான் பெரிய ஞானி சொல்லிக் கொண்டிருந்த மாதிரி அதெல்லாம் கெட்டு போகுது இல்ல. அதனால் அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவிலேயே வாழ்ந்து விட்டால்தான் முழுமையாக துன்பத்திலிருந்து தப்ப முடியுமே தவிர கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டாலும் அந்த வினாடி நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய பாவப்பதிவு அதனுடைய வேலையை காட்டிடும். அதனால்தான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலை வேண்டும். அப்ப அயரா விழிப்பு என்ன பண்ணணும்? தினசரி தாகம் செய்து செய்து பழகி தத்துவ வழக்கங்களை கேட்டு கேட்டு நம்முடைய மனதை சீர்படுத்தி இதெல்லாம் தொடர்ந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையிலேயே நம்ம இணைத்துக் கொண்டால் மட்டுமே தப்ப முடியுமே தவிர இந்த மேம்போக்கான வேலைகள் எல்லாம் பயனாகாது. இந்த ஃபெஸ்டிவல் கிறிஸ்டின் சொல்லுவாங்க இங்க அமெரிக்கால.
ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ். அப்படி என்ன அர்த்தம்? அந்த விசேஷம் நடக்கிற போது மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க, மற்றவங்களுக்கு வரமாட்டாங்க. இதே மாதிரி தான் இந்து மக்களும். அதாவது கும்பாபிஷேகம்னா எத்தனை கூட்டம் வருதுங்க, மற்ற நாட்களில் வருதா? ஸோ இது போல இவங்கெல்லாம் விசேஷ பக்தர்கள், விசேஷத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாதுங்க. அதே போல மனோலக்கலையும் சும்மா அப்படியே வந்தோம் போனோம். என்ன ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டு. நாங்கள் அகத்தாய் நடத்திய காலத்தில், அகத்தாய் கலந்து கொண்ட காலத்தில் காலையில் 9 மணிக்கு துவங்கினா மாலை 6 மணிக்கு முடியும். சனி ஞாயிறு 2 நாட்கள் பயிற்சி நடக்கும். இப்போ என்னாச்சு? யாரும் வரதில்லை. அவங்க சௌகரியத்தை இறங்கி இறங்கி போய் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டுன்னு சாயந்தரம் மட்டும் பயிற்சி நடத்த, அதுலேயும் ஒரு 2 நாள் வராமல் போக, அதுக்கு இன்னொரு பயிற்சியில் இலவசம் இடம் கொடுக்க, இவங்க என்ன தேர்வான்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ விசேஷங்களுக்கு லீவ் போட்டெல்லாம் போகிறாங்க. நம்முடைய ஆத்மாவுக்கென்று ஒரு நாள் விடுப்பெடுக்க முடியல, அதுக்கு ஒரு சிரத்தையோடு ஒரு நாளை ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் இங்க என்ன மாற்றத்தை சந்திச்சிருவாங்க? இது போன்ற மனோலக்கலை அன்பர்கள் எல்லாம் யூஸ்லெஸ். அவங்களுக்கும் பயன் இல்லை, மன்றத்துக்கும் பயன் இல்லை. பேர் கெடுக்கலாம். நானும் தான் மன்றத்துக்கு போயிட்டே இருக்கிறேன், கஷ்டம் வந்துட்டு தான் இருக்குதும்பாங்க. மற்றவங்களை இவரும் தான் போறாரு மன்றத்துக்கு, அப்பப்போ போறாரு, என்னத்த பண்ணாரும்பாங்க. மரியாதை கட்டது அவருக்கு மட்டுமா? எனவே இது வெறும் சடங்கு மார்க்கம் அல்ல, வாழ்க்கையின் ஒரு அங்கம். தினசரி எப்படி உணவு, நீர், கழிவுப் பொருளை வெளியேற்றுதல் என்று அத்தியாவசிய கடமைகள் இருக்கிறதோ, நித்திய கர்மா, அந்த நித்திய கர்மாவில் தவத்தையும் இணைக்க வேண்டும், அகத்தாயும் இணைக்கணும். அப்பதான் மாற்றங்கள் நிகழும். அந்த ஒரு இம்பாக்ட், அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் அடிக்கடி நாம் நடத்துகின்ற இது போன்ற நிகழ்ச்சிகள். அப்போ தெளிவான கருத்துக்களை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலம், படிப்பதன் மூலம், சிந்திப்பதன் மூலம் நாம் நம்முடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வரும். அதுதான் வாலிபதம். வாலிபதம் சரியா தப்பான்னு ஒரு பட்டிமன்றம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆனா உண்மை என்ன? வாலி என்பது மனசு, அது எல்லா தப்பும் செய்யும். அப்ப அறிவு வெளியே வர முடியாது. அறிவு மறைபொருள். அப்ப இந்த மறைபொருள் என்ற அறிவு என்ன செய்யுது? அந்த மனதை கொள்கிறது, அடைய பாவத்தை கொள்ளுகிறது. அப்போ அகத்தாய்வு செய்கின்ற போது எப்படி நமக்கு தெரியாமலே நம்மை நாம் மாற்றிக்கொள்கிறோமோ, அதான் மறைந்திருந்து தாக்குதல் அர்த்தம். மனம் மாறிவிட்டது என்பது மனசுக்கே தெரியாது. என்ன மாற இதழ் ஆசிரியர் சினம் தவிர்த்தல், இப்படி பயிற்சி செய்து வர 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 மனம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்து ஒரு கட்டத்தில் பக்குவமாக என்று போகுது. அப்படி இருந்த நானா இப்படி இருக்கிறேன்னு தெரியுமே தவிர, எப்படி மாறினேன் என்பது மனசுக்கே தெரியாது. நானே நானா, யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனான்னு அப்ப நினைச்சு பார்த்துக்கோ. எனவே இந்த பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் இறை நீதி ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவை நிச்சயிக்கிறது. அது நம்முடைய கருமையத்திலே எந்த அலைவேகத்திலே இடம் பிடிக்க வேண்டுமோ அங்கே அது இடம் பிடித்து விடும். அதற்கு தக்க முதிர்வு நேரம் வருகின்ற போது அது வெளிப்பாட்டு செயல்பாட்டுக்கு நம்மை ஊக்குவிக்கும். சரி, இது இடம் மாறி விட்டால் போயிடுமா? இந்தியாவுல, வட இந்தியாவுல கடைக்கோடி மாநிலங்கள், அதாவது ட்ரைபல்ஸ், மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம்.
அவர்களை பற்றி ஒரு செய்தி இதுல பார்த்தேன் யூடியூப்ல. ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால், அதாவது கொஞ்சம் என்ன சொல்லுவோம், கிரிட்டிக்கல் டிசீஸ், உயிர் போகக்கூடிய அளவில் ஒரு நோய்ப்படுகின்ற போது பேரு மாத்திருவாங்களாம். ஏன் பேரு மாத்துறாங்க அப்படின்னா, இந்த பேர் உள்ளவன உயிர் பறிக்கிறதுக்கு எமன் வருவானாமா. இவங்க பேர் மாத்தி வச்சுட்டா, ஓ அந்த ஆள் இவர்னு இல்ல அப்படின்னு போயிட்டு வராமா. இப்படி இறப்பதற்குள் 5, 6 முறை பெயர் மாற்றியவர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த மலை கிராமத்துல. அது மாதிரி இறைவன் எங்கேயாவது நம்ம பேரை மாத்தி வச்சுக்கிட்டா, இல்ல இந்தியாவில இருந்து அமெரிக்கா, அமெரிக்கால இருந்து கனடா, கனடால இருந்து ஆஸ்திரேலியா போயிட்டா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல நோ அட்ரஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நாட் ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லி ஃபைல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இறைவன் விட்டு விடுவானா அப்படின்னா, அவன் என்ன ஒரு ஏரியா போஸ்ட்மேனா என்ன? பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அப்படிப்பட்ட போஸ்ட்மேன், இன்டர்நேஷனல் போஸ்ட்மேன் அவரு. இந்த பூமி எல்லா லூக் அண்ட் கார்னர் அவருக்கு தெரியும். ஸோ இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு நாம் போய்விட்டாலும், நாமோ நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமோ பாவமோ அதுக்கு தகுந்த விளைவு வருகின்ற காலத்துல நேரா ஜிபிஎஸ் இல்லாம தேடிட்டு வந்து நம்மளை பிடிச்சு, இந்தாப்பா நீ தான் அந்த ஆளு. புண்ணியம் வரும்போது ஆமாமா நான் தான் கொண்டாந்து வாங்கிப்போம். பாவம் வரும்போது அந்த நான் இல்லையே, என் பேர் வேறன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐடி கார்டு இல்லாமலேயே அடையாளம் காணக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் இந்த போஸ்ட்மேன். அதாவது இந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கிறார் கண்ணதாசன். ஒரு மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது அப்படி ஒரு போஸ்ட்மேன் பாடுற மாதிரி ஒரு பாடல். அதுல வரும், எந்த உரையில் என்ன வருமோ, சுகமும் வரலாம் துக்கமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வளைக அப்படின்னு ஒரு வரிகள் வரும். அப்போ ஒரு தபாலை சேர்ப்பதுதான் இறைவனின் வேலையே தவிர, அதுல என்ன செய்திருக்கிறது என்பதற்கு இறைவன் பொறுப்பா? இல்லையா? அப்போ செல்ஃப் அட்ரஸ் மாதிரி நாம் எழுதிய போஸ்ட் நமக்கே வரும். அதே மாதிரி தான் நாம் செய்த கர்மா செல்ஃப் அட்ரஸ்டு. இது நமக்கே தான் திரும்பி வரும். போட்டு இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியாது. அதனால இது ரிட்டர்ன் போக முடியாது. ஸோ ஜிபிஎஸ் இல்லாமல், ஐடி கார்டு கேட்காமல் துல்லியமாக டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான போஸ்ட்மேன் தான் இறைவன். அது வருகின்ற சுக துக்கத்திற்கு காரணம் அவன் அல்ல. இஸ் ஜஸ்ட் எ போஸ்ட்மேன். எழுதியது யாரோ அவர்தான். இங்கே சென்டரும் நாம் தான், ரிசீவரும் நாம தான். விதைக்கிறவனே அறுவடை செய்கின்ற காலம் வரும் என்றார் இயேசுபிரான். விதைக்கிறவனே அறுவடை செய்கின்ற காலம் எப்படி வரும்? 120 வருஷம் வாழ்ந்தா வரும். எனவே செயலுக்குரிய விளைவு உடனடியாகவோ அல்லது 7 தலைமுறைகளில் ஏதாவது ஒரு நேரத்திலேயோ வெளிப்படலாம். இப்போ உதாரணமா இந்த சயனைடுன்னு ஒரு விஷம் இருக்கு பாருங்க. அது அப்படி நுனி விரல தொட்டு இப்படி நுனி நேரத்தில் வச்சீங்கன்னா அது என்ன சுவை என்று கண்டறிய முன்னேயே உயிர் போயிடும். இன்ஸ்டன்ட் டெத். செயலுக்கு விளைவு உடனே வந்தாச்சு. ஒருவர் செயின் ஸ்மோக்கர். அந்த காலத்துல 1950, 60 எல்லாம் சிகரெட் வந்து ஒரு டப்பாக்குள்ள வரும். அது எவ்வளவு சிகரெட்டுன்னு தெரியாது. அந்த டப்பா நான் பார்த்திருக்கேன். அதன் பிறகு விலைவாசி உயர உயர 20 சிகரெட் ஒரு பாக்கெட்டுக்கு. 20 சிகரெட் இருக்கும். மேலும் விலை உயர உயர இன்று வரைக்கும்
10 சிகரெட் ஒரு பேக்கெட் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த காலத்துல டப்பால வாங்கி வச்சு குடிச்சாரு ஒருத்தர். அவரு பையன் 20 பேக்கெட் சிகரெட்டா வாங்கி குடிச்சார். அவருடைய பையன் 70, 80 10 சிகரெட் அந்த பேக்கெட் தினத்துக்கு 2, 3 பேக்கெட் உறிஞ்சினார். இந்த 3 தலைமுறைகளுக்கும் கேன்சர் வரல. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க? சிகரெட் குடிச்சா கேன்சர்ன்றதெல்லாம் முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். எவனோ கப்ஸா விட்டுருக்கான் ஐயா. நாங்க குடிக்காத சிகரெட்டா? இதுக்கு செலவு பண்ண காசு எடுத்தோம் வீடே கட்டலாம் தெரியுமா? அப்படின்னு பெருமையா பேசுவான். பேசிட்டு செத்து போயிருவானா ஒரு நாளைக்கு? இவன் 3 தலைமுறை ஆச்சு. அடுத்து 4, 5, 6, 7 அங்க ஒரு 3 மாசம் குழந்தைங்க கேன்சர் வந்துரும். இப்போ இவரு டப்பால குடிச்ச சிகரெட்டோ, அல்லது அடுத்த ஒரு 20 பேக்கெட் சிகரெட் குடிச்சதோ, அல்லது அடுத்த ஒரு 10 பேக்கெட் சிகரெட்ட வந்து நாளைக்கு 4 பேக்கெட் குடிச்சதோ, அந்த 6வது தலைமுறைக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா குழந்தைக்கு கேன்சர் வந்த உடனே அவங்க யோசிக்கிறாங்க. என்னது சிகரெட் குடிச்சா தான் கேன்சர் வரும்ன்றாங்க. இந்த குழந்தை என்ன சிகரெட் குடிச்சது கேன்சர் வந்திருக்குது? எங்க நியாயம், தர்மம் இருக்குது? கடவுள் சொல்றாங்க, கடவுள்லாம் எங்க இருக்கிறான்? அதெல்லாம் அம்பக்கு ஐயா. பாரு, இங்க பாரு என்று இறைவனையே இல்லை என்று மறுப்பார்கள். உண்மையா? ம். அப்போ செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். துன்பம் தீரும் படிக்கு ஆழமாக சிந்தித்து பார்த்து செயல் செய்யணும். எண்ணி துணிய கருமம் என்று சொல்லிவிட்டு எப்படி எண்ணுவது என்ற இலக்கணத்தை இன்னொரு இடத்துல சொல்றார் வள்ளுவர். ஒரு இடத்துல எண்ணி துணிய கருமன்னார். எப்படி எண்ணுவது என்றால் இந்தந்த கோணங்களை எண்ணி பார்க்கணும் என்று சொல்லி இன்னொரு குறப்பாடு சொல்றாரு. பொருள், கருவி, காலம், வினை, இடம் இதை வைத்து எண்ணிப்பார். இருள் தீர எண்ணி செயல். அதான் மகர்ஷி சொல்றாங்க. செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. அந்த ரசாயனம் பவர்ஃபுல். நுனி விரலை எடுத்து நுனி நாக்கு வச்சோடனே போயிடுச்சு. ஆனா சிகரெட் குடிச்சது உடனே கேன்சர் வரல. அப்ப எத்தனை சிகரெட் குடித்த பிறகு அந்த பரம்பரையிலே அவருடைய நோய் எதிர்ப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது? அவன் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன? எந்த நாட்டில எந்த கிளைமேட்ல இருக்கிறான்? இப்படி 5 காரணங்களை அளவெடுத்து இத்தனை சிகரெட்டுக்கு பிறகு இந்த கேன்சர் வரணும் என்று இயற்கை துல்லியமாக நிச்சயிக்கிறது. இந்த கணக்கு யாருடைய அறிவுக்கும் எட்டாது. இந்த கணக்கு யாருடைய அறிவுக்கும் எட்டாது. எந்த விஞ்ஞான கருவிக்கும் எட்டாது. அவ்வளவு துல்லியமான கணக்கு போடுவது இறைவனுடைய அறிவு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறோம். இது என்றைக்கும் உள்ளது தானே. இப்படி ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பார்கள் என்று யாரும் நினைச்சிருப்போமா? நமக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு காலம் வரும் என்று யாராவது கற்பனை செய்திருப்போமா? ஆனா இன்னைக்கு பாக்குறோமே, மனிதன் செய்ய வேண்டிய வேலை அத்தனை வேலையும் 100 மடங்கு 1000 மடங்கு விரைவாக செய்கிறது. ஒரு புக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னா எத்தனை நாள் ஆகும் பாருங்க. 400 பக்கம் கீதோபதேசத்தை 1 மாசத்துக்குள்ள டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப பார்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணி தயார் பண்ணியாச்சு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப இந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான அறிவு வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் இருக்கும் என்று ஒரு நாளைக்கு நம்ம நினைச்சிருப்போமா? அப்ப ஒரு ரோபோட்டுக்குள்ள எத்தனை திறம் இருக்கிறது. இதை விட திறம் வாய்ந்தது அந்த பேரறிவு, தெய்வத்தின் அறிவு, இந்த பகுத்தறிவு. ரோபோட் கண்டுபிடிச்சது பகுத்தறிவு தானே. ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா மறுபடியும் சரி பண்றது பகுத்தறிவு தானே. ரோபோட்டுக்கு அத்தனை அறிவு இருந்தாலும்
அது ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபெயிலியர் ஆகுற போது என்ன ஃபால்ட்ன்னு கண்டுபிடிக்கிறது மனித அறிவு தானே. ரோபோட் தானே கண்டுபிடிச்சுக்குமா எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னு? தெரியல. எனவே இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவை இறைவன் நிச்சயித்து விடுகின்றார். அந்த காலத்துல அது செயலுக்கு வருகிறது. அப்போ இந்த பிறப்பை மட்டும், இந்த உடலை மட்டும் வைத்து நாம் கணக்கு பார்த்தால் அது தப்பான கணக்கு. அதனாலதான் 2 அற்புதமான குறள். ஒண்ணு அப்பாவுக்கு, ஒண்ணு பிள்ளைக்கு. என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். 2 குறப்பா சரிதானே? இதுல அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி. குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கிறமே, இது நன்றியா, கடமையா, இல்ல சமுதாய அமைப்பா? நன்றி என்பது நாம் ஒரு நன்மையை பெற்றால் திருப்பி செலுத்துக்கு பேர் தான் நன்றி, இல்லையா? நாம் பெற்ற நன்மைக்கு திருப்பி செலுத்துவதுதான் நன்றி. அப்போ ஒரு தந்தை மகனை வளர்க்கின்ற போது அது கடமையா, இல்ல சமுதாய அமைப்பா, அல்லது பிறவியினுடைய தேவையா, அல்லது நன்றியா? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தந்தை மகற்காற்றும் நன்றி. சரி. மகன் மகன் தந்தை காற்றும் உதவி. இது நன்றின்னு போட்டிருந்தா பரவாயில்ல, அங்க உதவின்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா வள்ளுவர் போய் சொல்ல மாட்டாருல்ல. அப்ப இந்த 2 வார்த்தை இடம் மாறியதற்கு என்னவோ நுட்பமான அர்த்தம் இருக்க வேண்டும். அது என்ன என்றால், எந்த ஒரு நன்மையும் ஒரு தலைமுறை உடைய கிரெடிட் கிடையாது, பெருமை கிடையாது. அது 7 தலைமுறைகளின் பெருமை. இன்றைக்கு ஒரு பெரிய நன்மை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இதில் நான் மட்டுமே பொறுப்பு அல்ல, என் பரம்பரையே பொறுப்பு. அப்படி என்றால் தந்தை மகற்காற்றும் நன்றி. என்ன செய்யணும்? அவையத்து முந்தியிருப்ப செயல். அப்ப அவையத்து முந்திருக்க செய்கின்ற போது அந்த மதிப்பு, புகழ், அந்த சம்பளம், வருமானம், செல்வம், இதெல்லாம் என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், என் பையன் டெல்லியில் இருக்கிறான், என் பையன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், பெருமையா இருக்கா இல்லையா? இந்த பெருமையில் உன் பங்கு எவ்வளவு? பெருமை முழுசா எடுத்துக்கிட்டோம். ஆனால் எனக்கு கிடைத்த இந்த முழுமையான பெருமையில என் பங்கு எவ்வளவு? மகன் உழைக்காமல் அந்த உச்சத்தை தொட முடியுமா? அப்ப அவன் பங்கு 1. நான் படிக்க வைக்காம, அவனுக்கு செலவுகளை பார்க்காம அவன் செய்ய முடியுமா? என் பங்கு 1. எனக்கு முன்னாடி 5 பேர். இப்போ நான் பெற்ற இந்த பெருமைக்கும் செல்வத்திற்கும் என் பங்கு 1/7. மீதி 6/7. ஆனா இது இந்த முன்னோருடைய புண்ணியத்தை மெச்சூரிட்டி டைம் எங்க? என் மகன். அந்த இடத்துல மெச்சூரிட்டி டைம் வருது, அவன் உச்சத்தை தொடுகிறான். அவனுக்கு 1/7. அப்ப 5/7 பங்கு என் முன்னோருடையது, 1 பங்கு என் மகனுடையது, 6/7 மத்தவங்களது, 1/7 எனக்கு. இப்ப நான் வாங்கியதுக்கு நன்றி செலுத்தமா வேண்டாமா? 1 கொடுத்துட்டு 7 வாங்கியிருக்கிறேனே,
இதுக்கு நன்றி செலுத்துமா வேண்டாமா? அதான் தந்தை மகர் காற்றும் நன்றி. சரி. இப்ப மகன் என்ன செய்யறான்? மகன் தந்தை காற்றும் உதவி. இவன் தந்தை எண்ணூற்றான் கோல் எனும் சொல். அந்த உச்சத்தை தொடுகின்ற போது என்ன சொல்லுவாங்க? நல்லா வளர்த்துருக்கீங்க சார் பையனை, நல்ல புண்ணியம், பெருமை பேசுறாங்க இல்ல. அப்போ அந்த மெச்சூரிட்டி டைம் வந்த போது அவனிடத்துல இருக்கிறது, அதிலே ஒரு பங்கு எனக்கு கொடுக்கணும். ஒரு புகழ், செல்வம், வசதி, அவன் எனக்கு உதவி செய்கிறான். இப்படி தத்துவத்தை கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்த்தால்தான் இயற்கை அமைப்பு, இயற்கை விதி நமக்கு புரியும். இப்ப இது புரிஞ்சு போச்சுன்னா ஒரு வெற்றிக்கு நம்ம விளையாடுப்போமா? தலகால புரியாம ஆடுவோமா? என் கையில் என்னங்க இருக்கு? 1/7 என்னுடையது, அவனுடையது 1/7. மீதி என்னுடைய முன்னோர்கள். அவங்க யாரு, என்ன பேரு, எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இன்னுமே எனக்கு தெரியாதுங்க. ஏதோ எங்க அப்பா அம்மா பார்த்துருக்கேன், தாத்தா பாட்டியை பார்த்துருக்கிறேன். கொள்ளு தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி பார்த்தே கிடையாதுங்க. அவங்க செஞ்ச புண்ணியம், அதான் யார் செஞ்ச புண்ணியமோ சொல்றோம் இல்லையா? யார் செஞ்ச புண்ணியமோ நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அந்த யார் செஞ்ச புண்ணியமோன்னு யாருங்க? முன்னோர்கள் தான். ஏன்னா அட்ரஸ் தெரியல, முகவரி தெரியல, பேர் தெரியல. அதனால யாரோ பேர் தெரிஞ்சாதான் இன்னாரு, பேர் தெரியலன்னா யாரோ ஒருத்தர் தானே. அப்ப யார் செஞ்ச புண்ணியமான்னு சொன்னா முன்னோர்கள் செய்த புண்ணியம். நான் நல்லா இருக்கேன். அது போல 7 தலைமுறையின் தாக்கம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு நாள். இப்போ ஒரு ஒரு வாகனத்துல போறாங்க. வாகனத்தை எடுக்கின்ற போது யாராவது இன்னைக்கு விபத்து சந்திப்பேன் என்று சொல்லிட்டா வண்டி எடுக்கிறாங்க. எல்லாம் பாதுகாப்பா போயிட்டு வர நம்பித்தான் வண்டி எடுக்கிறாங்க. ஆனா விபத்துகள் நிகழாமல் இருக்கிறதா? அந்த விபத்து நடப்பதற்கு ஒரு வினாடி முன் இருந்த நிலை என்ன? விபத்துக்கு அடுத்த வினாடி நிலை என்ன? எவ்வளவு மாற்றங்கள் உடலிலே, மனதிலே, வாகனத்திலே எவ்வளவு மாற்றம். அப்ப இந்த ஒரு வினாடிக்குள் எதிர்பாராத ஒன்று நடத்த போகுது பாருங்க. நம்ம சொல்லிட்டா வரும் விதி. இதுதான் விதியின் கணக்கு. இவன் போட்ட கணக்கு ஒன்று, அவன் போட்ட கணக்கு ஒன்று, இரண்டுமே தவறானது. யார் போட்ட கணக்குக்கோ இருவரும் இலக்காகி நின்றதே முடிவானது. அதான் இறைவன் கணக்கு, கர்மாவின் கணக்கு. இறைவன் கணக்குன்னா கர்மா கணக்கு தான். இறைவன் தனியா கணக்கு போட மாட்டான். கர்மாவின் அடிப்படையில் இறைவன் கணக்கு போடுவான். இறைவன் கணக்கு என்பதும் கர்மா கணக்கு என்பதும் 100க்கு 100 ஒன்றே. எனவே இப்படி விதியினுடைய அமைப்பு என்ன, எப்படி நம்மை அது ஆட்டி வைக்கிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போதுதான் ஒழுக்கமா இருந்துறாய்யா, எதுக்கு தலகால புரியாம ஆடுவான்னு, அப்புறம் நாமளோ நம்முடைய சந்ததியோ அவஸ்தைப்படுவான்னு. வேண்டாம் வேண்டாம். நடுத்தர குடும்பம் இருந்தாலே போதும், நிம்மதியா இருந்தா போதும்னு மனசு வந்துருது இல்ல. அந்த பயபக்தியை ஏற்படுத்துவதுதான் இந்த விளக்கம். அதான் தத்துவத்தினுடைய நோக்கம். எனவே இது இந்த 7 தலைமுறைகள் என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் கருத்துக்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. அதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பான உரை. அன்பர்கள் யாரும் கேள்விகள் இருந்தா உங்க கைகளை உயர்த்தி கேட்கலாம். உங்க ஜனார் ஐயா கைகளை உயர்த்தி இருக்காங்க. ஐயா நீங்க கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். வளமை போலவே சிறந்த விளக்கம் ஒன்று, ஒரு சந்தேகம் இல்லாம விளங்கப்படுத்துக்கிறீங்க. என்றாலும் ஒரு சின்ன சின்ன கேள்வி இருந்துட்டு வந்தது இது. இப்ப சொல்லுங்க நாங்க ஐயா. குழந்தைகளா இருக்கும் போது இல்லாட்டி வளர்ந்து வர்ற வயசுல கூட இந்த 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 இதுகளை பற்றி யாரும் சொல்லி தந்தா கூட கேட்கிற மனநிலை இருக்கிறது இல்ல. அதனால சில வேளை அறியாமலேயே எத்தனையோ விஷயங்களை செய்திடுறோம். ஆனா கொஞ்சம் வயசு வந்த பிறகு இதோட அறிய தொடங்கின பிரதான ஆன்மீகத்தை பற்றி நினைவில் வருகுது. எல்லாம் செய்யக்கூடாது, இதை செய்யலாம் அதை செய்யலாம்ண்டு. அப்ப எங்களை படைச்ச இறைவன் ஏன் அப்பவே எங்களுக்கு இப்ப சில மிருகங்களுக்கு கூட உடனடியாவே இப்ப யானை குட்டி போட்டா கூட அது உடனேயே காலால உதைச்சு இது எழுப்பி நடக்க பண்ணிடும் வேண்டாம் இயற்கையில இருந்து பாதுகாப்பாக்காண்டி. அப்படிப்பட்ட அறிவை கொடுத்த இறைவன் இந்த மனித இனத்துக்கு மட்டும் அந்த சின்ன வயசுலயே இந்த பாவங்களை செய்யக்கூடாது, இல்லாட்டி பெற்றார் சொல்படி கேட்டு வளர்க்க வேணும்ன்ட்டு என்ற அறிவை கொடுக்க இல்லைன்றது ஒரு கேள்வி. அடுத்தது இப்ப எல்லா உயிருக்கும் இறைவன் இப்படி பார்த்து ஒரு உயிர் செய்ததை வச்சு தண்டனை கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னா, இப்ப எல்லாம் எல்லாம் இல்லாம ஒன்று ஆரம் ஒன்று மலையும் உண்டு நானும் உண்டு நீங்களும் உண்டு என்ற கருத்து வரைக்குள்ள இறைவனும் ஒன்று என்ற கருத்து வரைக்குள்ள. ஆனா அந்த இறைநிலை அப்படி பிளவிட்டாக்களை சேர்த்து வச்சு 7 சந்ததிக்கும் பொறுத்திருந்து பழி வாங்குறது இல்லாட்டி தண்டனையை கொடுக்கறது ஏன்ன்றது அடுத்த கேள்வி. இதுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது மற்ற விலங்குகள் எல்லாம் உடல் சார்ந்த வாழ்க்கை. அப்போ துன்பம் வருகின்ற போது அது எப்படி அதிலிருந்து எப்படி தன்னை காத்து கொள்வது அப்படின்ற அறிவு அதுக்கு செயல்படும். அது இயல்போக்கு அறிவுன்னு சொல்லுவோம். அதை வைத்து அது ஓரளவுக்கு இன்னொரு ஜீவனை கொன்று புசிப்பது என்பது தவிர்க்க முடியாதது. சில விலங்குகள் அதை தவிர வேற எந்த பாவத்தையும் செய்யாது. ஆனா மனிதன் வருகின்ற போது ஆரம்பத்துல இவனுக்கு அனுபவங்கள் இவனாதான் கத்துக்கிறான். பிறக்கின்ற போதே விலங்குகள் மாதிரிதான் பிறந்திருக்கமே தவிர நான் மனிதனாக பிறக்கல. மனித உருவத்துல பிறந்தமே தவிர மனிதன் என்பது நமக்கு தெரியாது. ஆதிவாசிகளுக்கு எல்லாம் மனுஷன் தெரியாது. ஏதோ காட்டு விலங்குகளோட விலங்குகளாத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்புறம் சிந்தனை உயரத்தான் விவசாயம் கண்டுபிடிக்கிறாங்க, பல கருவிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒரு எவல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு. அது வருகின்ற போது ஒரு கட்டத்துலதான் ஏன் நமக்கு இந்த துன்பங்கள் வருகிறது அப்படின்ற சிந்தனை ஒரு கட்டத்துல வருது. அப்படி வருகின்ற போது அதை தவத்திலே ஆழ்ந்து போன சில பேர் கண்டாங்க. தொல்காப்பியர் 7340 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் கண்டார் தமிழ்ல. பிறகு ஒரு 3000-2500 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல அவங்க வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நமக்கு வள்ளுவர் வந்தாரு, பிறகு இயேசுபிரான் வந்தாரு, நபிகள் வந்தாரு. அதுக்கடை இங்கேயும் பாலல் பெருமான், ராமகிருஷ்ண பரமஹம்சர், நிறைய மகன் வந்தாங்க. இவங்க எல்லாமே என்ன செய்தார்கள் என்றால் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை நீக்குவதற்கான வழிவகைகளை சொன்னார்கள். அறிந்தது ஒருவர், ஒரு தொல்காப்பியர் 7000 வருஷத்துக்கு முன்னாடி அறிந்தார். அவர் சொன்னதை எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டார்களோ அல்லது இந்த அடுத்தவங்க சொன்னாங்க. சரி, இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கூகுள் இருக்குது, எல்லாமே இருக்கு. இதுல அவங்களுக்கு என்ன உணர்ச்சி வயப்பட்ட செய்தி வேணுமோ அதைத்தான் தேடுறாங்களே தவிர வாழ்க்கையில ஏன் துன்பம் வருது, காரணம் என்ன என்பதை பற்றி தேடுகிறார்களா? இல்ல. அப்போ ராமாயணமே என்ன சொல்லுது? ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே அவன் தன்னை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விதி இருக்கு. இப்ப ராமன் பிறந்தான்னு சொன்னா, பிறந்த உடனே அவனுக்கு கல்வி கற்றுத்தந்தது வசிஷ்டர். 16 வயது ஆகிற போது நம்மில் இருக்கின்ற 6 குணங்கள், அதுல இருந்து வரக்கூடிய அரக்கத்தன்மையான தன்மைகள், இதெல்லாம் அடையாளம் கண்டு அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கிறார்.
அப்போ தன்னுள் இருக்கின்ற அந்த தீயவற்றை வதம் செய்த பிறகுதான் சீதையோட கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆமா. ஆனாலும் இல்லறத்துல குழந்தை பிறக்காது. ராவணை வதம் செய்த பிறகு திரும்ப வந்து பட்டாபிஷேகம் முடிச்சு அடுத்த வருஷம் தான் லவகுசன் இரட்டை குழந்தை பிறக்குது. ம். அப்போ தன்னில் இருக்கின்ற ஆணவத்தை வதம் செய்து ஆத்மாவை அடலம் கண்டு விடுதலை பெற்ற ஆத்மாவோடு இணைந்துதான் குழந்தை பெற வேண்டும் என்பது ராமன் காட்டிய குடும்ப இலக்கணம். ம். ம். இதே வள்ளுவர் என்ன சொல்றாரு? உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு வித்து. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ம். அவன் ஆணா இருந்த பத்தாது, அவன் வரனாக இருக்க வேண்டும். வரன் என்றால் அந்த 5 புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மன வலிமை வாய்ந்தவன் அர்த்தம். ஓர் 5ம் காப்பான். ம். 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 அதே போல பாவை நோன்பு பெண்களுக்கு வாழ்க்கை துணை நலம். பெண்ணின் பிறந்த யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறேன். கற்பு என்று சொன்னால் ம். ஆண் பெண் உறவு மட்டுமல்ல, உறுதித்தன்மை. ம். எதை எப்படி செய்யணும் என்ற வகைமுறை தெரிந்து உறுதியாக நிற்பதுதான் கற்பு. அப்ப அந்த ம். கற்புக்கு இலக்கணம் என்ன? பால் உண்ணோம், நெய் உண்ணோம், நாட்காலி நீராடி, மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், அல்லாதன செய்யோம். இதெல்லாம் பாவை நோன்பு. ம். 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 இப்படி பக்குவப்பட்ட ஆண் பெண் இணைந்திருந்தால் ஒவ்வொரு குழந்தை ராமன் மாதிரி அவதார புருஷனாக இருந்திருக்கும். ம். இந்த இலக்கணத்தின்படி ஒரு தம்பதி சேர்க்கணும் சொன்னா இன்னைக்கு ஒரு தம்பதி சேர்க்க முடியாது. உண்மைதான். ம். எல்லாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட், எல்லாம் ரிஜெக்ட் தான். ஒருத்தனை அக்செப்ட் பண்ண முடியாது, அப்ரூவ் பண்ண முடியாது. ம். அப்ப துன்பம் எப்படி விளக்கும்? அதனால் எப்படி நம்ம வந்து ஒரு மிஷின் வாங்கும்போது ஹவு டு யூஸ் சொல்லி ஒரு மேனுவல் கொடுக்குறானோ, அதே போல பிறக்கின்ற குழந்தைக்கு இந்த இதிகாசங்கள், தொல்காப்பியம், திருக்குறள், பைபிள், திருக்குரான் இதெல்லாம் மேனுவல். ம். அப்ப மேனுவல் படிக்கணும். 14 வயசுக்குள்ள வாழ்க்கையை தொடங்குவதற்கு உள்ளாகவே இந்த மேனுவல் எல்லாம் கற்றிருக்க வேண்டும். அதை தவிர மத்தெல்லாம் கத்துக்கிறோம். ம். 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 அப்ப இதெல்லாம் யாருடைய குறை? அப்பா அம்மாவுடைய குறை. ம். அப்பா உண்மை. அம்மா எங்க இருக்காங்க? சமுதாயத்துல. அப்ப சமுதாயத்தின் குறை. சமுதாயத்தை யார் நடத்துறாங்க? அரசாங்கம், மதம், தொழில், இவங்களுடைய ம். குறை. இப்ப இந்த 3 பேர் திருடலா இருக்கின்ற வரைக்கும் மக்கள் எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? ம். ம். உண்மைதான். அதாவது இந்தியாவில் முதல் பிரதம மந்திரி என்ன சட்டத்தை எழுதி வச்சாரு? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவரவர் மத நூல்களை போதிப்பதற்கு தனி பள்ளி வைத்துக் கொள்ளலாம். ம். ஆனால் இந்து தத்துவத்தை போதிப்பதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ எந்த இடமும் வைக்கக்கூடாது. இது எப்போ தெரிய வந்தது எங்களுக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆச்சு. 65 ஆண்டுகள் 3 தலைமுறைகள் இதே மயக்கத்துல போச்சு. இன்றைக்குள்ள மக்களையும் பாதி பேர் அதுதான் சரி என்று பாதிப்பவர்கள் உண்டு. எப்படி உங்களுக்கு வந்து தர்ம நியாயம் தெரியும்? உண்மைதான். ஏன் நமக்கு தவறுகள் செய்தால் தண்டனை வரும்? நிச்சயமாக அதை சொல்ல வேண்டிய கடமை வந்து முதல் பொறுப்பு வந்து மதவாதிகளுக்குத்தான். மடாதிபதிகள் முதல்ல இந்த தர்மத்தை கோவில்களிலே பேச வேண்டும். தனியா நீங்க பள்ளி வச்சுதானே பாடம் நடத்தக்கூடாது, கோயில பேசலாம் இல்ல?
கோயில ஆமா. பாட்டு கச்சேரி, டான்ஸ் மட்டும் வச்சா போதுமா? ம்? ம். என்ன தடை? உண்மைதான் ஐயா. ம். ஸோ இது போல சாமி சொல்லுவாங்க, இந்த 3 திருடர்களும் சேர்ந்து உலகத்தையே கெடுத்துட்டு இருக்கிறாங்க. உருப்படவே விட மாட்டேன்றாங்க. ம். இன்னொரு கேள்விக்கு அடுத்த வாரம் விடைபெறுங்கய்யா. அந்த ஆமையா. 7 ஆமா. அடுத்த வாரம் விடைபெறும். ஆமையா. ஆமையா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா சிறப்பு. இந்த தலைப்பு அப்பதான் பேச போறோம். ஆமையா. ஓகே. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வேற வளமுடன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஆ இப்போ இந்த பக்தி இத பத்தி பேசுனனால, நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற டேர்ம் வந்து பயபக்தி அப்படின்னு இப்ப நீங்க சொல்றப்ப கூட சொன்னீங்க. ம். பக்தியோட பயத்த இணைக்க வேண்டிய அவசியம் என்னய்யா? அப்படி இணைச்சதுனால தானோ என்னவோ, இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனுக்கு நம்மளால பக்திய புகுத்த முடியாம போச்சோ? ஏன்னா, நம்ம குழந்தையா இருந்தப்ப, நம்ம சின்னதா இருந்தப்ப, நம்ம அம்மா, அப்பாவோ இல்ல நம்ம பெரியவங்களோ வீட்ல வந்து, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, நோட் புக்ல எழுதிட்டு இருக்காரு, உனக்கு வரும் அப்படின்னு சொல்றப்ப, ஏதோ ஒரு அறிவு நிலையில நம்ம நம்பி வளர்ந்துட்டோம். பட் ம். இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் வந்து நம்ம அத சொன்னோம்னா, அத நம்புற அளவு குறைவு. அப்போ இந்த பயத்த சேர்த்ததுனால தான் பக்தியிலிருந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் கொஞ்சம் விலகுதா? இல்ல அந்த பயம்ங்கிறது அவசியமா பக்திக்கு? பயம் அவசியம். ஓகே. ம். ஆனா, அது நோக்கம் என்னன்னு பாருங்க. நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ம். தவறு செய்தால் இறைவன் தண்டிப்பான். அந்த துன்பத்திற்கு பயந்து நல்லது செய்வது பயபக்தி. ம். இப்போ என்ன மாத்திட்டாங்க? பூஜைலாம் செய்யலைன்னா இறைவன் தண்டிச்சிருவான். ம். அதுதான் அதனால கேட்டேன். பூஜை செய்யணும். ம். அதுக்கு இவ்வளவு செலவாகும். நன்கொடை கொடு. இப்படி மாத்திக்கிட்டாங்க. ம். இதுல என்ன ஒழுக்கம் இருக்குங்க? அது மட்டும் இல்ல. நான் சொன்ன மாதிரி, என்ன பாவத்தை செய்திருந்தாலும் இந்த பரிகாரம் செய்தால் இறைவன் மன்னிச்சிருவான்ட்டான். ம். இல்லையா? ஆமா. அப்ப ம். துணிந்து பாவத்தை செய்துவிட்டு, பூசாரிட்ட வந்து, நீங்க இந்த பரிகாரம் பண்ணிருங்க. இல்ல இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. என்று கொள்ளையடித்த பணத்துல ஒரு பங்கு கொடுத்து பரிகாரம் பண்ணிடுறான். ம். இப்ப இதெல்லாம் வளர்த்தெடுத்தது யாரு? ம்? கடவுளை மட்டுமே வைத்துக்கொண்டு வயிறு வளர்க்கின்ற இந்த குறுக்கு புத்தி கூட்டம். ம். இவங்க வயிறு வளர்க்கறன் தானே? ம். கடவுள் பெயரால வயிறு வளர்ப்பவர்கள். ம். இவன் என்ன சொன்ன தட்டுல காசு அதிகமா வரும் பாக்குறான். ம். எப்படி உனக்கு தர்மம் நியாயம் தெரியும்? ம். ஸோ இவங்களுக்கெல்லாம் முடிவு என்ன? மகர்ஷி மாதிரி உண்மையான மகான்கள் வந்து இதெல்லாம் இல்லை, இதுதான் சரி என்று போதிக்கிறாங்க. ம். இங்க வந்தா தானே தெரியும். ம். வந்தவர்களும் கொஞ்சம் நீடிச்சு நின்று நிலைச்சு ஒரு ஆர்வத்தோட பொறுப்புணர்ச்சியோட வகுப்புகளெல்லாம் கத்துக்கிட்டா தானே தெரியும். இல்லை மகசூல புத்தகங்கள் இருக்கு, ஆடியோ கேசட் இருக்கு, வீடியோ கேசட் இருக்கு, யூடியூப்ல எல்லா சப்ஜெக்ட் இருக்குது. ம். இதெல்லாம் கேட்டா தானே தத்துவம் புரியும். ம். அப்போ எதுவுமே இல்லை, எனக்கு மாற்றமும் தேவையில்லை, ஆனா கஷ்டம் மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி வராம இருக்கும்? ம். ம். அதைத்தான் கேட்குறாங்க. ம். எல்லாம் செய்யணும், ஆனா கஷ்டம் வரக்கூடாது. ம். அப்படி ஒரு விதி இல்லையே ஆமா. உலகத்துல. ம். இல்ல. இவங்களே சயின்ஸ்ல படிக்கிறாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ம். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் எழுதி 2 மார்க் பாஸ் வாங்கிட்டான்ல. ம். ம். அப்ப 2 மார்க் மட்டும் படிச்சு என்ன பண்றது? வாழ்க்கை அதுதானே புரியணும் இல்ல? ம். ஸோ இதெல்லாம் வந்து சமூகத்தில் கற்றுக் கொடுத்தா தான் தெரிஞ்சுக்குவாங்க. ம். தானே யாரும் தேட மாட்டாங்க. ம். இப்போ என்ன கோவில் என்ன நடக்கும் சொல்லி அவன் தானே தெரிஞ்சுக்கிறான். அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்க, திருவிழா நடத்துறாங்க, விளம்பரம் செய்யறாங்க, ஃப்ளெக்ஸ் போர்டில் எழுதுறாங்க, இதெல்லாம் பார்த்து தானே போறாங்க. ஆமா. அதே மாதிரி இந்த தர்மத்தை போதிப்பதற்கும் ஒரு விளம்பரம் தேவையா இருக்கு. ம். ம். அப்போ பள்ளி கல்லூரியிலேயே ஒழுக்கத்தை போதித்து விட்டால் என்ன தப்பு? ம். ம்?
நீங்க ஒரு பள்ளியில கர்மான்னு பேசுனதுக்கு அவரை பிடிச்சி உண்டு இல்லைனாக்கிட்டானுங்கல்ல தமிழ்நாட்டுல. ம். என்ன தப்பு? அது பேசினா தான் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஆனா சுவாமிஜி வந்து இருக்கிற நம்ம ஆடியன்ஸை பொறுத்து தான் நம்மளோட அறிவை ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல ஐயா. நம்ம இதுல அட்லீஸ்ட் அதாவது எப்படின்னா, நீங்க ஆடியன்ஸ் அறிவுல புரியுற அளவுக்கு மட்டுமே சொன்னீங்கன்னா மேல வர மாட்டான். நீங்க எந்த தத்துவத்தை பேசினாலும் அதுல 1-2 கருத்துக்கள் புரியாதது இருக்கும். அப்போ நம்ம கேட்கிறோம் என்று சொன்னால் நமக்கு தெரியாத தெரிந்து கொள்வதுதான் கேட்கறது. தெரிஞ்சதையே கேட்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறாங்க. அவங்க பேசுறது யாருக்கு தெரியாது சொல்லுங்க. அப்ப எப்படி வளரும்? நீங்க ஒரு புடலங்க கொடிய வளருது, ஒரு நூல் கட்டி மேல இழுத்து விடுறீங்கல்ல, அப்போ ஒரு உந்து விசை தேவைப்படுது இல்ல. அது மாதிரி ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன உந்து விசை வச்சிருக்கிறீங்க? அப்போ எந்த நிகழ்ச்சியை நாம் ஒரு செய்தியை படிச்சாலோ பார்த்தாலோ கேட்டாலோ அதுல நாம் நம்மை சிந்திக்க வைக்கின்ற ஒரு செய்தி இருக்கணும். அதுல அந்த பேச்சு தான் சிறந்த பேச்சு. சும்மா தெரிஞ்சதையே போட்டு உழப்பிட்டு போனா, காமெடி பண்ணிட்டு போனா அது பிரயோஜனம் இல்லை, டைம் வேஸ்ட். அது அதான் இந்த பட்டிமன்றம் சொற்பொழிவுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஜஸ்ட் டைம் பாஸே தவிர அதுல ஒரு மைக்ரோ எம்எம் கூட அறிவு வளராது. ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னாக்க மக்களுடைய அறிவு ஒரு எம்எம்மாவது மேல தூக்குற அளவுக்கு ஒரு சிந்தனை கருத்தை வைக்கணுங்க. அதே மாதிரி மக்களும் யோசிக்கணும். சும்மா கேட்டா மட்டும் போதாது, யோசிக்கணும். அதாவது நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஆமா பேசுறாங்க, கை தட்டுறாங்க. நான் மிஸ்ஸஸ் நீங்க எது கை தட்டானுங்க? அது நம்மகிட்ட இல்லாத குறையை அவங்க எடுத்து சொல்றாங்க. வெக்கப்படணும் இல்ல, வெக்கப்பட வேண்டிய இடத்துல எது கை தட்டுறான்? ஆன்மீக நிகழ்ச்சிக்கு போறீங்க, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி இப்படிலாம் இப்ப சொல்றாங்க இல்ல. அப்ப நம்ம செஞ்சிருக்கோமோ யோசிச்சு நம்ம பாக்குற போது செய்யலைன்னா எனக்கு வெக்கம் தானே வரணும். எப்படி கை தட்டுவேன்? அந்த நிலையில நிறைய பேர் அந்த கூட்டத்துல இருக்கவும் சரி, நம்ம மட்டும் தனி இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம். எப்படியோ வெக்கப்பட்டவன் திருந்துவான், கை தட திருந்த மாட்டான் இல்லையா? ஆமா ஆமா. வெக்கப்பட்டவன் திருந்துவான், கை தட திருந்துவானா? திருந்த மாட்டான். அப்புறம் என்ன பிரயோஜனம்? அந்த சொற்பொழிவுடைய அந்த நிகழ்ச்சியுடைய பயன் என்ன? ஆமாங்க, இதுதான். அதனால சில கருத்துக்கள் ஆரம்பத்துல எல்லாம் புரிய மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வகுப்பு வருகிற போது சில கருத்துக்களை அடுத்து கொஞ்சம் அடிஷனலா கொண்டு போகணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப். அகத்தாய் 1ன்னா ஒரு 2-3 சப்ஜெக்ட் படிக்கிறோம், 2ன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறோம், 3-4 போறப்போது இயற்கை பத்தி படிக்கிறோம், செயல் தத்துவம் படிக்கிறோம், பிரம்மஞானம் போகும்போது பிரம்மத்தை படிக்கிறோம். அப்போ உயரதுல ஸ்டெப் பை ஸ்டெப் உயரம் இல்லையா? இப்ப புரிஞ்சது மட்டுமே பேசணும்னு சொன்னா அப்ப எங்க உயர்த்துறது? உயராது இல்லையா, வளர்ச்சி இருக்காது இல்லையா? அதனால எந்த சிந்தனையும் ஒரு புதிய கருத்து இருக்கும். இருந்தா தான் அது அர்த்தமுள்ள சிந்தனை. அது இல்லைன்னா அந்த பேச்சுக்கு பயன் இல்லை. சரிங்க ஐயா, நன்றிகள். நன்றி. வேற யாராலும் கேள்விகள் கேட்க இருந்தா கேட்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம இந்த உரையை முடிச்சுக்கலாம். ஓகே ஐயா, நம்ம இப்ப இந்த இதை இந்த செஷன் ஓகே. இப்போ மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்களை கூறுவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் அவர் தம் உடல் நலம் மற்றும் மனவளம்
ஐயா அவர்களின் பொருளாதார வளம், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அவர் தம் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன்.